பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இடம் எப்படி இருக்கு? பார்த்ததுக்கு அழகா இருக்குதா? இதான் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் கட்டிடம் லண்டன்ல இருக்குதுல்ல, தேம்ஸ் நதி ஓரத்தில் அழகா கட்டி இருக்கிறாங்க. பின்பகுதியில் தெரிதல ஒரு கிளாக் டவர், பிக் பேன், அந்த சத்தமே ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப பிரசித்தி பெற்றது. இதை பார்க்கறதற்கு பாருங்க, திரளான மக்கள் வந்து கொண்டே இருப்பாங்க. சத்தம் கேட்குதா? பிக் பேன் சத்தம் கேட்குதா? அது ரொம்ப அருமையா இருக்கும். இந்த சத்தத்தை கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். பார்லிமெண்ட்டுக்கு முன்னால் நின்று உங்களோட நான் பேசி கொண்டு இருக்கிறேன். சரி, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன வசனம் வச்சிருக்கிறார் தெரியுமா? 89ஆம் சங்கீதம் 22வது வசனம். சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. தாவீதை குறித்து சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான வார்த்தை என்னென்றால், சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவது இல்லை. உங்களை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனை, என் மகளே, சத்துரு உன்னை ஒடுக்குவது இல்லை. பிசாசாகிய சத்துரு, நம்முடைய சத்துருவாகிய பிசாசானவன் நம்மளை ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஏதோ ஒரு விதத்துல உங்களை ஒடுக்கி வேதனைப்படுத்தி நெருக்கி கொண்டே இருக்கிறான். அப்போ அவனுடைய ஒடுக்கத்துக்கு மத்தியில, நெருக்கத்துக்கு மத்தியில நீங்கள் காணப்படலாம். ஆண்டவர் சொல்றாரு, சத்துரு உன்னை நெருக்குவதும் இல்லை, நியாயக்கேட்டின் மகன் உன்னை ஒடுக்குவதும் இல்லை. ஏன் அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார்? ஏன்னா நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன்ல. தாவீது பட்சத்தில் அன்றைக்கு கர்த்தர் இருந்ததுனால கோலியாத்தை ஜெயிக்க முடிந்தது, சத்துருக்களை மேற்கொள்ள முடிந்தது. சத்துருக்கள் எழும்பி அவனை ஒடுக்கி நெருக்க நினைத்தாலும் ஆண்டவர் ஜெயங்கொடத்தை நடத்தி கொண்டே இருந்தார். அதே மாதிரி உங்களை நடத்துவார். நீங்க இருக்கிற சூழ்நிலையில உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள், ஒடுக்க நினைக்கிற சத்துருக்கள், அவங்களுக்கு மத்தியில கர்த்தர் உங்களை பாதுகாத்து நடத்துவார். ஒருவரும் உங்களை ஒடுக்கவும் முடியாது, நெருக்கவும் முடியாது. ஆனா தாவீதை போல நீங்க இருக்கணும். தாவீதை குறித்து ஒரே ஒரு காரியம் மாத்திரம் சொல்றேன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார், தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன், எனக்கு சித்தமானது எல்லாம் அவன் செய்வான் என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அதாவது என் இருதயத்திற்கு ஏற்றவன். உங்க வாழ்க்கையில உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்றவங்க யாராவது இருக்காங்களா? எனக்கு ரொம்ப பிரியமானவங்க, நான் விரும்புறதான் செய்வாங்க, நான் எதிர்பார்க்கறதான் செய்வாங்க, நான் என்ன சொல்றேனோ அதை செய்வாங்க, எனக்கு சித்தமானதை செய்வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய யாராவது இருக்காங்களா? உங்க வீட்டுக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில அது மாதிரி இருந்தா நீங்க ரொம்ப பெருமையா சொல்லுவீங்கல்ல, இவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேனோ, என்ன விரும்புறேனோ அதை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஃப்ரெண்டு என்பதாய் நீங்க சொல்லுவீங்க. தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கிறான் தாவீது, என் இருதயத்திற்கு ஏற்றவன். நான் இருதயத்துல என்ன நினைக்கிறேனோ அதைத்தான் அவன் செய்வான், எனக்கு சித்தமானதுதான் செய்வான். தனக்கு பிரியமானதை செய்யும்படி துணிய மாட்டான், எனக்கு பிரியமானதை செய்வான். அப்படி கர்த்தரால் சாட்சி பெற்றதுனாலதான் கர்த்தரும் தாவீதின் பட்சத்துல நின்று சத்துருக்கள் அவனை தொடாதபடி, மேற்கொள்ளாதபடி காத்து கொண்டார். உங்க வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமானபடி நான் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன், உமக்கு சித்தமானதை செய்ய என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன், நீர் என்ன விரும்புகிறீரோ அதைத்தான் நான் செய்வேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. உங்க மேல ஆண்டவர் ரொம்ப பிரியம் வைத்து அழகாய் நடத்துவார். நான் தினந்தோறும் இந்த வார்த்தைகளை சொல்லி அடிக்கடி நான் ஜெபிக்கிறது உண்டு. ஆண்டவரே, உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக என்னை மாற்றும். நான் முற்றிலும் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா மாறிட்டேன்னு சொல்லுவதில்லை, உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக என்னை மாற்றும். தாவீதை போல உங்க இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கணும், உங்க சித்தமானதான் நான் செய்யணும், அதற்கு கிருபை தாரும் என்று நான் ஜெபிப்பேன். நீங்க அப்படி ஜெபித்தாலே ஆண்டவருடைய உள்ளத்துல பெரிய மகிழ்ச்சி வரும். ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார், தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். ஆண்டவர் உங்க மேல பிரியம் வைத்து சத்துருக்கள் தொடாதபடி பாதுகாப்பார். என்னுடைய ஊழிய பாதையில் எத்தனையோ சத்துருக்கள், பொறாமை கொண்டவர்கள், பொல்லாதவர்கள் எழுப்பி பேசுறாங்க, ஒரு காலத்துல எழுதுனாங்க, இப்ப பேசுறாங்க, என்னென்னோ செய்யறாங்க. ஆனால் ஒன்றும் என்னை மேற்கொள்ள விடாதபடி, நெருக்கி விடாதபடி கர்த்தர் பாதுகாத்து அழகாய் நடத்தி வருகிறார். அதற்கு காரணம் என்னை அதற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஜெபம். நீங்களும் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க, கர்த்தர் கிருபை தருவார். ஒப்பு கொடுக்கிறீங்களா?
அப்படி இருதயத்துல கை வைங்க. ஆண்டவரே, தாவீதை போல உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனாயிருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு சித்தமானதெல்லாம் செய்ய நான் விரும்புகிறேன், என் அர்ப்பணிக்கிறேன். எனக்கு உதவி செய்யும். உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவளாக என்னை மாற்றிவிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.